ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை பார்த்து, நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன், உங்களுடைய வருமானம் பெருகும், உங்களுடைய தொழில்கள் பல பிரான்ச்சஸ்களாய் பெருகும், உன்னுடைய எல்லை பெருகும், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் நமக்கு வாக்குத்தத்தமாய் அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. அவன் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டான். அவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவன் எந்த ஒரு குறைபாடும் சொல்லாமல், எந்த ஒரு குற்றமும் சொல்லாமல், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் என்று அவன் எண்ணி நாட்களாய் வருடங்களாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாய் அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் வந்தபோது அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆண்டவர் சொன்னபடியே அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருக பண்ணினார்.